ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சுண்டல் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு சுண்டல் தான் நம்ம செய்ய போகிறோம். நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கையும் போட்டு 5 விசில் விட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அப்படி வணங்கி வருது. அந்த எண்ணெயிலேயே அப்படி நல்லா வணங்கி வரணும் அந்த மசாலா. மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்திக்கலாம். அரைச்சி சேர்த்திக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓரளவுக்கு காய் வெந்துருச்சு. 1/2 லெமன் சைஸ் புளி கரைசல் சேர்த்திக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். சுண்டல் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்திடலாம். சுண்டல் 5 விசில் விட்டு கையில் மசிச்சு பாருங்கள். நல்லா மசிஞ்சதுன்னா 5 விசில் போதுமானது. சுண்டல் சரியாக வேகலைன்னா இன்னும் 2 விசில் விட்டுக்குங்க. மசாலா கூட சுண்டலும் அப்படி சேர்ந்து வணங்கும் போது டேஸ்டியாக இருக்கும். சுண்டல் கூட வேக வச்ச தண்ணியையும் சேர்த்திக்கலாம். ஒரு கொதி வரட்டும். 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி சேர்த்திடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலையை தூவிடலாம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு சுண்டல் புளிக்குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்